பண்ணையெல்லாம் பொன் கொழிக்க செய்திடுவோம், அதில் பன்மடங்கு உற்பத்தியை பெருக்கிடுவோம். பண்ணையெல்லாம் பொன் கொழிக்க செய்திடுவோம், அதில் பன்மடங்கு உற்பத்தியை பெருக்கிடுவோம். உழவர் உலகம். கண்மணி பொல்லல் மணியை வளர்த்திடவே நாடும் கருத்துரைக்கும் ஒலிபரப்பை கேட்டிடுவோம். கண்மணி பொல்லல் மணியை வளர்த்திடவே நாடும் கருத்துரைக்கும் ஒலிபரப்பை கேட்டிடுவோம். என்ன மருதாணி, உன்னோட மீன் அறுவடையெல்லாம் முடிஞ்சுதா? விற்க ஆரம்பிச்சிட்டியா? எல்லா வேலையும் முடிஞ்சது கையில. இப்பதான் சந்தையில கொண்டு போய் வித்துட்டு வரேன். எல்லா மீனும் வித்துருச்சா? பெரும்பாலும் எல்லாம் வித்துடுது, ஆனா சில நேரத்துல கொஞ்சம் அப்படியே தங்கிடுது. அப்புறம் விற்காத மீனை என்ன பண்ணுவ? அதை வச்சு என்ன பண்றது, தூக்கி வீசிட்டு தான் வாரேன். தூக்கி போட்டுடுவியா? அவ்வளோ கஷ்டப்பட்டு வளர்த்து எதுக்கு இப்படி வீணாக்குற? என்ன பண்றது கையில, மீனெல்லாம் அதுக்கு மேல தாங்காதுல்ல, அதான் இப்படி பண்றேன். ஆனா போட்ட முதலோட லாபத்தை முன்னாடியே வித்த மீன்ல இருந்து எடுத்துட்டேன். அது சரி, அதுல வர லாபத்தை இந்த தூக்கி போடுற மீன்லயும் எடுக்கலாமே. நீ என்ன தங்கத்தை தகரம்னு நினைச்சு எடுத்து போட்டுட்டு வந்துட்டேன்னு சொல்ற? என்ன கையில சொல்ற? அழுகி போற மீனுக்கு அவ்வளவு மதிப்பு இருக்கா என்ன? ஆமா மருதாணி, அந்த மீன்கள்ல இருக்கிற மதிப்புள்ள பொருட்கள் பல விஷயத்துக்கு பயன்படும், முக்கியமா நம்ம விவசாயத்துக்கும். ஏன் கையில, அது எப்படின்னு கொஞ்சம் விளக்கமா தான் எடுத்து சொல்ல. உனக்கு விலைக்கு சொல்றதுக்குள்ள விடிஞ்சே போயிடும். அதனால ஏன் கூட வா, நான் உன்னை ஒரு இடத்துக்கு கூட்டிட்டு போறேன், புரியுறா போல சொல்லுவாங்க. ஏன் பிள்ளை, இதுதான் நீ சொன்ன இடமா? ஆமா, இங்க யாரு வந்து என்ன வர சொல்ல போறாங்க? மீன் கழிவுகளை செல்வமாக மாற்றுதல் குறித்து பொன்னேரி டாக்டர் எம்ஜிஆர் மீன்வளக் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையத்தின் உதவி பேராசிரியர் முனைவர் லா வினோத்குமார் அவங்க சொல்றத கவனமா கேளு. நாம் அனைவரும் அறிந்தது போல் கடல் மற்றும் உள்நாட்டு நீர்நிலைகளிலிருந்து தினமும் 1000 கணக்கான டன் மீன்கள் பிடிக்கப்படுகின்றன. அதிலிருந்து சுமார் 30 முதல் 50% வரை தலையோடும் எலும்பு, தோல், குடல் போன்றவை கழிவாக பெறப்படுகிறது. இந்த மீன் கழிவுகள் சரியாக கையாளாவிட்டால் துர்நாற்றம், நீர் மாசுபாடு மற்றும் சுற்றுச்சூழல் பாதிப்பு ஏற்படும். ஆனால் இப்போது உலகம் முழுவதும் கழிவை செல்வமாக மாற்றுதல் என்ற எண்ணம் வளர்ந்து வருகிறது. ஏற்கனவே மீன் கழிவில் இருந்து சில மதிப்புள்ள பொருட்கள் தயாரிக்கப்பட்டு வருகிறது. அந்த கழிவுகள் யாதெனில் மீன் மாவு, மீன் எண்ணெய், மீன் புரதம், கைட்டின் மற்றும் கைட்டோசன். இவை பெரும்பாலும் சிறு வணிக ரீதியில் தயாரிக்கப்பட்டு வருகின்றன. மீன் மாவும் பெரும்பாலும் கால்நடை தீவனமாக பயன்படுத்தப்பட்டு வருகிறது. மீன் எண்ணெய் இவை ஆரோக்கியத்திற்கு உதவும் ஒமேகா 3 கொழுப்பு சத்துக்கள் நிறைந்து இருக்கிறது. மீன் புரதம் இதில் உணவு, மருந்து மற்றும் விலங்கு தீவனங்களில் பயன்படுத்தப்பட்டு வருகிறது. கைட்டின் மற்றும் கைட்டோசன் இவை பெரும்பாலும் இறால் மற்றும் நண்டு ஓடிகளிலிருந்து எடுக்கப்படுகிறது. இதில் இருந்து மருந்து, அழகு சாதன பொருட்கள், நீர் சுத்திகரிப்பு போன்ற துறைகளில் பெரும் தேவைப்படுகிறது. தற்போதைய காலத்தில் உயிரியல் உரம் இவை பயோபெர்டிலைசர் என்று அழைக்கப்படுகிறது. இவை மீன் கழிவுகள் இயற்கை உரமாக பயன்படுத்தப்பட்டு நிலத்தின் சத்துக்களை மேம்படுத்தப்படுகிறது. மீன் கழிவிலிருந்து உயிர் சத்து உரம் தயாரிப்பது எப்படி என்று விரிவாக பார்ப்போம். இதற்கு தேவையான பொருட்கள் மீன் கழிவுகள், சர்க்கரை, நீர், நுண்ணுயிரிகள், பிளாஸ்டிக் ட்ரம். இதை எவ்வாறு செயல்முறை மூலம் உங்களுக்கு விவரிக்கலாம் என்று சொல்கிறேன். மீன் கழிவுகளை சிறிய துண்டுகளாக நறுக்கி வைக்க வேண்டும். பின்பு பிளாஸ்டிக் குடுவில் நீரை நிரப்பி அதில் சர்க்கரையை கலக்க வேண்டும். நறுக்கிய மீன் கழிவுகளை இதில் சேர்க்க வேண்டும். உதாரணமாக 3% மீன் கழிவுகளும் 1% சர்க்கரையும் 10% நீரும் என்ற விகிதத்தில் சேர்க்க வேண்டும். இதில் இயற்கை நுண்ணுயிரியான லாக்டோபேசிலஸ் எனும் நுண்ணுயிரை இதில் சேர்க்கவும். இதன் பின் நன்றாக கலக்கி ட்ரம்மை மூடி வைக்கவும். இதன் மூடியை முழுமையாக காற்று புகாதபடி வைத்தாலும் சிறு வாயு வெளியேறும்படி ஏற்பாடு செய்திருக்க வேண்டும். இதனால் வாயு அழுத்தம் ஏற்படாமல் இருக்கலாம். இதன் செயல்முறை 15 முதல் 20 நாட்கள் வரை காய்ச்சப்பட வேண்டும். இந்த காலத்தில் நுண்ணுயிர் மீன் கழிவை உடைத்து
நைட்ரஜன், பாஸ்பரஸ், பொட்டாசியம், அமினோ அமிலங்கள், புரதங்கள் போன்ற சத்துக்களை வெளியிடும். இவை 2 நாட்களுக்கு ஒரு முறை கலக்கினால் நன்றாக பாசனம் நடைபெறும். பின்பு 15 முதல் 20 நாட்களுக்கு பிறகு வடிகட்டியை சேகரித்தல். இதுதான் மீன் அமில உரம். இதில் திரவ நிலையில் கிடைக்கும் திரவத்தை எடுத்து அதில் நாம் பயிர்களுக்கு உயிர் உரமாக கொடுக்கலாம். இந்த திரவத்துடன் 1% திரவமும் 100% நீரும் சேர்த்து பயிர்களுக்கு தெளிக்கலாம். இதில் கிடைக்கும் திட எச்சங்கள் இவை மீதமுள்ள திட கழிவுகளை மண்ணில் கலந்து உரமாக பயன்படுத்தலாம். இதனால் மண் நுண்ணுயிர் செயல்பாடு அதிகரித்து மண் வளம் மேம்படும். மீன் கழிவு என்பது பெரும்பாலும் சிறிய வகை மீன் மற்றும் கழிவுகள், அதாவது பெரிய வகை மீன்கள் பெரும்பாலும் ஏற்றுமதி செய்யப்படுகிறது. சிறிய வகை மிகவும் குறைவான எடை கொண்ட மீன்கள் இவைதான் மீன் கழிவுகள். இதனை சுத்தம் செய்யும்போது பெரும்பாலும் 30 முதல் 50% வரை கழிவாக பெறப்படுகிறது. இதை பெரும்பாலும் ஹோட்டல்களில் இதன் கழிவுகளை சாலை ஓரத்திலோ இல்லை பொது வெளியிலோ நாம் வீசுகிறோம். இதனால் துர்நாற்றம், நீர் மாசுபாடு மற்றும் சுற்றுச்சூழல் பாதிப்பு ஏற்படுகிறது. இந்த மாசுபாட்டை நாம் குறைத்து எப்படி நம்ம சமூகத்தை முன்னேற்றலாம் என்ற அடிப்படையில் இந்த மீன் கழிவுகளை நாம் உலகம் முழுவதும் இந்த கழிவுகளை செல்வமாக மாற்றுவதற்கு பெரும்பாலும் வசதிகள் இருக்கிறது. ஆனால் நாம் அதை பயன்படுத்துவதில்லை. உதாரணத்திற்கு மீன் மாவு, மீன் எண்ணெய் இது போன்ற மீன் கழிவு பொருட்கள் சில நிறுவனங்களில் மட்டுமே செய்கின்றோம். இதற்கு பெரும்பாலும் நம் வீட்டிலிருந்தோ இல்லை சாதாரண ஒரு இடத்திலிருந்தோ நாம் செய்வதில்லை. முதன்மையாக நாம் மீன் உரம் நமக்கு செய்வதற்கு பெரும்பாலும் உபகரணங்களோ எதுவும் தேவைப்படுவதில்லை. இதனால் மீன் உரம் நம் வீட்டிலோ இல்லை நம் செயல்படும் இடத்திலோ நாம் இதை செய்யலாம். இது விவசாயத்திற்கும் நாம் வாழும் மண்ணிற்கும் இது முதன்மையாக பயன்படுகிறது. இந்த கழிவுகளை செல்வமாக மாற்றும் எதிர்காலத்தில் என்ன செய்யலாம் என்றால், எதிர்காலத்தில் மீன் கழிவு மேலாண்மை துறை உலகளவில் வளர்ச்சி பெறக்கூடிய பசுமை தொழிலாக உருவாகும் வாய்ப்பு உள்ளது. அரசாங்கங்கள், ஆராய்ச்சி மையங்கள், தொழில் நிறுவனங்கள் இணைந்து இந்த துறையை மேம்படுத்தினால் இது வேலைவாய்ப்பும் வருமானமும் உருவாக்கும் முக்கிய துறையாக மாறும். இத்தகைய மீள் பயன்பாடுகள் சுற்றுச்சூழல் மாசுபாட்டை குறைத்து கிராம மற்றும் கடலோர சமூகங்களுக்கு கூடுதல் வருமான வாய்ப்புகளை உருவாக்குகின்றன. கழிவுகளை சரியாக மேலாண்மை செய்வது சுத்தமான கடல், ஆரோக்கியமான மனிதன் என்ற நோக்கத்தையும் நிறைவேற்றும். மீன் கழிவுகள் ஒரு சுமையாக இல்லை, அது ஒரு மறைந்திருக்கும் வளம். இதை புத்திசாலித்தனமாக மேலாண்மை செய்தால் நமது மீன்வளத்துறை மேலும் நிலைத்ததாகவும் பொருளாதார ரீதியாக பலமாகவும் மாறும். எதிர்காலத்தில் சுழற்சி பொருளாதாரம் நோக்கி நகர்கிறது. அங்கு ஒரு கழிவு கூட வீணாகாது. மீன் கழிவு என்பது ஒரு பிரச்சனை அல்ல, அது ஒரு வாய்ப்பு. நாம் அதை சரியான முறையில் பயன்படுத்தினால் சுற்றுச்சூழல் பாதுகாப்புக்கும் பொருளாதார வளர்ச்சிக்கும் வழிவகுக்கும். என்ன மருதாணி, மீன் கழிவுகளை செல்வமாக மாற்றுதல் குறித்து பொன்னேரி டாக்டர் எம்ஜிஆர் மீன்வளக் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையத்தின் உதவி பேராசிரியர் முனைவர் லா வினோத்குமார் அவங்க சொன்னது உனக்கு புரிஞ்சுதா? நல்லா புரிஞ்சுக்கிட்டேன் கயல். இந்த மீன் கழிவுலையும் நமக்கு பொருளாதார வாய்ப்பு இருக்குன்னு இப்பதான் நான் தெரிஞ்சுக்கிட்டேன். இதை தெரியாம இவ்வளவு நாளா வீணா போட்டதை நினைச்சு வருத்தப்படுறேன் புள்ள. வருத்தப்பட்டா போனது திரும்ப வராது. தவற திருத்திக்கிட்டு அதுக்கு ஏத்த மாதிரி நடந்தா இழந்த பல விஷயங்களை நாம திரும்பி எடுத்துக்கலாம். சரிதான் கயல், இனிமே இந்த மீன் கழிவுகளை ஆக்கப்பூர்வமா மாத்தி பயன்படுத்த போறேன். நல்ல முடிவு மருதாணி. நாளைக்கு பாப்போம். நான் வாரேன். பசியில்லாமல் வாழ்ந்த
தந்தானே 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 தந்தனா ஏ தந்தானே தந்தன்னா தந்தானே தந்தனா எங்கள் பாரத அரசே இசையமைக்கும் எங்கள் பாரத அரசே இசையமைக்கும் பாரத தேசத்து வயல்களிலே ஒரு பாடல் பிறந்தது பாரத தேசத்து வயல்களிலே ஒரு பாடல் பிறந்தது தந்தானே தந்தன்னா தந்தானே தந்தனா ஏ தந்தானே தந்தன்னா தந்தானே தந்தனா எதிர்காலம் அதை இன்றே உறக்க கூறுங்கள் அதை இன்றே உறக்க கூறுங்கள் பாரத தேசத்து வயல்களிலே ஒரு பாடல் பிறந்தது பசியில்லாமல் வாழ்ந்திடவே புது வாசல் திறந்தது புது வாசல் திறந்தது பாரத தேசத்து வயல்களிலே ஒரு பாடல் பிறந்தது வேளாண் திட்டங்கள். கால்நடை சுகாதாரம் மற்றும் நோய் கட்டுப்பாட்டு திட்டம். கால்நடை சுகாதாரம் மற்றும் நோய் கட்டுப்பாட்டு திட்டம் என்பது இந்திய அரசின் ஒரு முக்கிய முயற்சியாகும். இது நாட்டின் மிகப்பெரிய கால்நடை மக்கள் தொகையின் ஆரோக்கியத்தை பாதுகாப்பதில் கவனம் செலுத்துகிறது. இந்தியா உலகின் அதிக அளவு கால்நடை எண்ணிக்கையை கொண்டுள்ளது. அவற்றின் ஆரோக்கியத்தை பராமரிப்பது கால்நடை நல்வாழ்விற்கு மட்டுமல்லாது இந்தியாவின் பொருளாதாரம், உணவு பாதுகாப்பு மற்றும் கோடிக்கணக்கான கால்நடை விவசாயிகளின் வாழ்வாதாரத்திற்கும் மிக முக்கியமானது. இந்த திட்டம் நோய் தடுப்பு, கட்டுப்பாடு மற்றும் மேலாண்மை ஆகியவற்றில் கவனம் செலுத்துகிறது. மேலும் கால்நடை வளர்ப்பு துறையின் உற்பத்தி திறன் மற்றும் செயல்திறனுக்கு குறிப்பிடத்தக்க பங்களிப்பை வழங்குகிறது. இந்திய அரசின் மீன்வளம், கால்நடை பராமரிப்பு மற்றும் பால்வள அமைச்சகத்தின் கீழ் இயங்கும் கால்நடை பராமரிப்பு மற்றும் பால்வள துறையால் இத்திட்டமானது செயல்படுத்தப்பட்டு வருகிறது. தடுப்பூசி, மேம்பட்ட கால்நடை சேவைகள்,
மேம்பட்ட நோய் கண்காணிப்பு மற்றும் சிறந்த கால்நடை உட்கட்டமைப்பு மூலம் கால்நடைகளின் ஆரோக்கியத்திற்கு ஏற்படும் அபாயங்களை குறைப்பதை இத்திட்டம் முக்கிய நோக்கமாக கொண்டுள்ளது. இத்திட்டத்தின் பிற முக்கிய நோக்கங்களாவன 2030ஆம் ஆண்டுக்குள் கோமாரி நோய் கட்டுப்படுத்தி ஒழித்தல், தடுப்பூசி மூலம் கால்நடை புருசலோசிஸ் நோயை கட்டுப்படுத்துதல், 2030ஆம் ஆண்டுக்குள் PPR நோயை கட்டுப்படுத்துதல், நடமாடும் கால்நடை மருத்துவ பிரிவுகள் மூலம் விவசாயிகளுக்கு கால்நடை சேவைகளை வழங்குதல் போன்றவையாகும். கிராமப்புறங்களில் குறைந்த விலையில் PM கிசான் சம்ரிதி மையங்கள் மற்றும் கூட்டுறவு சங்கங்கள் மூலம் கால்நடை மருந்துகள் உள்ளிட்ட பொதுவான கால்நடை மருத்துவ சேவைகள் வழங்க வழிவகை செய்யப்பட்டுள்ளது. கால்நடை சுகாதாரம் மற்றும் நோய் கட்டுப்பாட்டு திட்டம் 3 முக்கிய கூறுகளை கொண்டுள்ளது. ஒவ்வொன்றும் கால்நடை ஆரோக்கியம் மற்றும் நோய் கட்டுப்பாட்டின் குறிப்பிட்ட அம்சங்களை இலக்காக கொண்டுள்ளன. முதலாவதாக தேசிய கால்நடை நோய் கட்டுப்பாட்டு திட்டமாகும். இத்திட்டத்தின் கீழ் எருமைகள், செம்மறி ஆடுகள் மற்றும் பன்றிகளில் கால் மற்றும் வாய் நோயை கட்டுப்படுத்தி பின்னர் ஒழிப்பதையும் தடுப்பூசி மூலம் போவைன் புருசலோசிஸ் நோயை கட்டுப்படுத்துவதையும் நோக்கமாக கொண்டுள்ளது. இந்த திட்டம் மந்தை நோய் எதிர்ப்பு சக்தியை வளர்ப்பதற்கும் நோய் நிகழ்வுகளை குறைப்பதற்கும் பெரிய அளவிலான தடுப்பூசி இயக்கங்களை செயல்படுத்துகிறது. ஒவ்வொரு ஆண்டும் அனைத்து கால்நடைகளுக்கும் நோய் முன்னறிவிப்பு அட்டவணையின் அடிப்படையில் தடுப்பூசி போடப்படுகிறது. விவசாயிகளுக்கு பொருளாதார இழப்பை ஏற்படுத்தும் கால்நடை நோய்களான அடைப்பான், சப்பை நோய், தொண்டை அடைப்பான் மற்றும் ஆட்டம்மை நோய்களுக்கு எதிரான தடுப்பூசிகள் கால்நடை நோய் தடுப்பு மருந்து நிலையத்தில் தயாரிக்கப்பட்டு தேவைக்கேற்ப கால்நடை மருத்துவ நிலையங்களுக்கு இலவசமாக வழங்கப்படுகின்றன. தகுதியுள்ள மாட்டினங்களுக்கு தடுப்பூசி போடுவதன் மூலம் இந்த திட்டத்தின் கீழ் கோமாரி நோய் மற்றும் கன்றுவீச்சு நோயை கட்டுப்படுத்த திட்டமிடப்பட்டுள்ளது. கோமாரி நோயானது கால்நடைகளில் பெருந்தொற்றை ஏற்படுத்தி விவசாயிகளுக்கு பொருளாதார இழப்பை ஏற்படுத்தும் ஒரு நச்சுயிரி நோயாகும். சீரான இடைவெளியில் தடுப்பூசி போடுவதன் மூலம் இந்நோய் கட்டுப்படுத்தப்படுகிறது. தகுதியுள்ள அனைத்து மாட்டினங்களுக்கும் கோமாரி நோய்க்கு எதிரான தடுப்பூசிகள் தேசிய கால்நடை நோய் கட்டுப்பாட்டு திட்டத்தின் கீழ் மத்திய அரசின் 100 விழுக்காடு நிதியுதவியுடன் போடப்படுகிறது. இரண்டாவதாக கால்நடை சுகாதாரம் மற்றும் நோய் கட்டுப்பாடு ஆகும். இதில் விலங்கு வழி மற்றும் வெளிப்புற நோய்களை கட்டுப்படுத்துவதன் மூலமும் தடுப்பூசி, திறன் மேம்பாடு, நோய் கண்காணிப்பு மற்றும் உட்கட்டமைப்பு வலுப்படுத்துவதன் மூலமும் கால்நடை சுகாதாரத்துறையை மேம்படுத்துவதை நோக்கமாக கொண்டுள்ளது. இதன் கீழ் ஆபத்தான கால்நடை நோய்கள் கண்டறிந்து தடுக்கப்படுகின்றன. மேலும் நடமாடும் கால்நடை மருத்துவமனைகளும் ஏற்படுத்தப்பட்டுள்ளன. இது மட்டுமல்லாது நோயறிதல் ஆய்வகங்களை வலுப்படுத்துதல், கண்காணிப்பு, பரவல் தடுப்பு மற்றும் விவசாயிகளுக்கான இழப்பீடு போன்றவற்றில் மாநிலங்களுக்கு நிதி உதவியும் வழங்கப்படுகிறது. கால்நடை சுகாதாரம் மற்றும் நோய் கட்டுப்பாட்டு திட்டம் இந்தியாவின் பரந்த கால்நடை துறையை ஆதரிக்கும் ஒரு முதன்மை திட்டமாகும். நோய் தடுப்பு, கட்டுப்பாடு மற்றும் மேலாண்மை ஆகியவற்றில் கவனம் செலுத்துவதன் மூலமும் கால்நடை உட்கட்டமைப்பு மற்றும் சேவைகளை வலுப்படுத்துவதன் மூலமும் கால்நடை உற்பத்தி திறன் அதிகரித்துள்ளது. கால்நடைகள் மற்றும் பொது சுகாதாரத்தை பாதுகாத்து கிராமப்புற வாழ்வாதாரத்தை இத்திட்டம் உறுதி செய்துள்ளது. பணிபுரியும் கால்நடை ஏமாடுகள் தான் முன்னேற்றத்தின் அடிப்படை. புனிதமென்றே போற்றுகின்ற பசுவகை வெண்மை புரட்சிதனை தோற்றுவிக்கும் கோப்படை. மனிதருக்கு பணிபுரியும் கால்நடை ஏமாடுகள் தான் முன்னேற்றத்தின் அடிப்படை.
செல்வம் ஆவது அந்த ஆடு மாடு கோழி பன்றி போன்றது. உழவருக்கு என்று செல்வம் ஆவது அந்த ஆடு மாடு கோழி பன்றி போன்றது. நன்மைதனை நாடி வரவேற்பது கால்நடைகளை தான் முறையோடு வளர்ப்பது. கால்நடைகளை தான் முறையோடு வளர்ப்பது. மனிதனுக்கு பணிபுரியும் கால்நடை மாடுகள் தான் முன்னேற்றத்தின் அடிப்படை. புனிதமென்றே போற்றுகின்ற பசுவகை வெண்மை புரட்சிதனை தோற்றுவிக்கும் போர்ப்படை. மனிதருக்கு பணிபுரியும் கால்நடை மாடுகள் தான் முன்னேற்றத்தின் அடிப்படை. மாட்டினாலே வந்த பலன் கொஞ்சமா அவை மிகுந்திருந்தால் நாட்டில் என்ன பஞ்சமா. மாட்டினாலே வந்த பலன் கொஞ்சமா அவை மிகுந்திருந்தால் நாட்டில் என்ன பஞ்சமா. கூட்டலாக கூட்டுகின்ற கால்நடையே எந்த குறையில்லாமல் தொடர்ந்து வரும் நன்மையே. எந்த குறையில்லாமல் தொடர்ந்து வரும் நன்மையே. மனிதருக்கு பணிபுரியும் கால்நடை மாடுகள் தான் முன்னேற்றத்தின் அடிப்படை. புனிதமென்றே போற்றுகின்ற பசுவகை பெண்மை புரட்சிதனை தோற்றுவிக்கும் போர்ப்படை. மாடுகள் தான் முன்னேற்றத்தின் அடிப்படை. மனிதருக்கு பணிபுரியும் கால்நடை மாடுகள் தான் முன்னேற்றத்தின் அடிப்படை. பிரதான் மந்திரி அன்னதாதா ஆய் சன்ரக்ஷன் அபியான் என்னும் விவசாயிகள் வருவாய் பாதுகாப்பு திட்டம். பிரதான் மந்திரி அன்னதாதா ஆய் சன்ரக்ஷன் அபியான் என்பது விவசாயிகளின் விளைபொருட்களுக்கு லாபகரமான விலையை உறுதி செய்வதை நோக்கமாக கொண்ட ஒரு ஒருங்கிணைந்த திட்டமாகும். விலை ஆதார திட்டம் விவசாயிகளுக்கு லாபகரமான விலையை உறுதி செய்யும் வழிமுறைகளை உள்ளடக்கியது. பருப்பு வகைகள், எண்ணெய் வித்துக்கள் மற்றும் கொப்பரை ஆகியவற்றை நேரடி கொள்முதல் செய்ய வழிவகை செய்யப்பட்டுள்ளது. இதற்காக மத்திய அரசின் கொள்முதல் நிறுவனங்கள் துணை புரிகின்றன. விவசாயிகள் உற்பத்தி செய்யும் பொருட்களுக்கு மத்திய அரசு அறிவிக்கும் குறைந்தபட்ச ஆதரவு விலை கிடைப்பதை உறுதி செய்வதே இந்த திட்டத்தின் முதன்மை நோக்கமாகும். விளைபொருட்களின் சந்தை விலை குறைந்தபட்ச ஆதரவு விலையை விட குறையும்போது மத்திய அரசு நேரடியாக விவசாயிகளிடமிருந்து விளைபொருட்களை கொள்முதல் செய்கின்றது. விலை பற்றாக்குறை நிவர்த்தி திட்டம், பிரைஸ் டெஃபிஷியன்சி பேமெண்ட் ஸ்கீம் என்பது விலை உறுதிப்பாட்டிற்கான மற்றொரு முக்கிய திட்டமாகும். இந்த திட்டத்தில் அரசு நேரடியாக கொள்முதல் செய்யாது. அதற்கு மாறாக விவசாயி தனது விளைபொருட்களை சந்தையில் விற்கும்போது சந்தை விலைக்கும் அரசு நிர்ணயித்த குறைந்தபட்ச ஆதரவு விலைக்கும் இடையே உள்ள விலை வித்தியாசம் ஏற்பட்டால் அந்த வித்தியாச தொகையை விவசாயிகளின் வங்கிக் கணக்கிற்கு அரசு நேரடியாக செலுத்துகிறது. தனியார் கொள்முதல் மற்றும் இருப்பு வைப்பு திட்டம் மூலம் எண்ணெய் வித்துக்கள் கொள்முதலில் தனியார் நிறுவனங்கள் ஈடுபடுத்தப்படுகின்றன. அந்த கொள்முதலானது அரசு நிர்ணயித்த குறைந்தபட்ச ஆதரவு விலையின் அடிப்படையில் செயல்படுகிறது. இதை ஊக்கப்படுத்தும் வகையில் தனியார் நிறுவனங்களுக்கு சேவை கட்டணத்தை அரசு வழங்குகின்றது. இதன் மூலம் சந்தையில் போட்டியை உருவாக்கி அரசு இயந்திரத்தின் சுமையை குறைக்க முடிகிறது.
இந்த 3 கூறுகளும் முக்கியமாக உளுந்து, துவரை, கடலை போன்ற பருப்பு வகைகளிலும், நிலக்கடலை, சோயாபீன், கடுகு, சூரியகாந்தி போன்ற எண்ணெய் வித்துகளிலும், தேங்காய், கொப்பரை போன்றவற்றிலும் கவனம் செலுத்தி செயல்பட்டு வருகிறது. விவசாயிகள் அறுவடைக்கு முன்பே அந்தந்த மாநில இணையதளங்களில் பதிவு செய்திருக்க வேண்டும். மேலும் இடைத்தரகர்களை தவிர்க்க பணம் அனைத்தும் நேரடியாக ஆதார் இணைக்கப்பட்ட வங்கிக் கணக்கிற்கு மாற்றப்படுகின்றது. முந்தைய கொள்முதல் வரம்பை விட கூடுதல் கொள்முதல் வரம்பு பருப்பு வகைகளில் மாநிலங்களுக்கு வழங்கப்பட்டுள்ளது. விலை நிலைப்படுத்துதல் நிதியுடன் இணைந்து இந்த திட்டம் செயல்படுவதால் விவசாயிகளுக்கு நல்ல விலை கிடைப்பதுடன் நுகர்வோருக்கு விலை உயர்வு ஏற்படாமலும் பாதுகாக்கப்படுகின்றது. தமிழ்நாட்டில் இந்த திட்டத்தின் கீழ் பயன்பெற விவசாயிகள் உழவர் செயலி அல்லது அருகில் உள்ள ஒழுங்குமுறை விற்பனை கூடங்கள் மூலம் பதிவு செய்து கொள்ளலாம். பதிவு செய்வதற்கு முன்னதாக ஆதார் அட்டை, பட்டா, சிட்டா, உங்கள் கிராம நிர்வாக அலுவலரிடம் பெறப்பட்ட அடங்கல், பயிர் சாகுபடி சான்றிதழ், வங்கிக் கணக்கு புத்தகம், ஆதாருடன் இணைக்கப்பட்ட கைபேசி எண் போன்ற ஆவணங்களை தயார் நிலையில் வைத்துக்கொள்ள வேண்டும். ஒவ்வொரு பருவத்திலும் பதிவு செய்ய ஒரு குறிப்பிட்ட கால அவகாசம் வழங்கப்படுகின்றது. அப்போது விவசாயிகள் பதிவு செய்து கொள்ளலாம். உழவர் செயலி வாயிலாக பதிவு செய்ய முதலில் உழவர் செயலியை பதிவிறக்கம் செய்யவும். அதில் விளைபொருள் விற்பனை பகுதியை தேர்வு செய்யவும். உங்கள் பெயர், நிலத்தின் அளவு, பயிரிடப்பட்டுள்ள பயிர் ஆகிய விவரங்களை உள்ளீடு செய்து ஆவணங்களை பதிவேற்றம் செய்ய வேண்டும். மற்றொரு வழியில் ஒழுங்குமுறை விற்பனை கூடங்களுக்கு நேரடியாக சென்று பதிவு செய்து கொள்ளலாம். அங்குள்ள அதிகாரிகளிடம் உங்களின் பட்டா, சிட்டா மற்றும் அடங்கல் நகல்களை வழங்க வேண்டும். அவர்கள் உங்கள் விவரங்களை பதிவு செய்த பிறகு உறுதிப்படுத்த குறுஞ்செய்தி அனுப்பப்படும். பயிர் அறுவடைக்கு தயாராகும்போது விவசாயிகளுக்கு குறுஞ்செய்தி வாயிலாக ஒரு குறிப்பிட்ட தேதி மற்றும் நேரம் அனுப்பப்படும். அந்த தேதியில் விளைபொருட்களை கொள்முதல் நிலையத்திற்கு கொண்டு செல்ல வேண்டும். அங்கு தர பரிசோதனை செய்யப்பட்ட பிறகு அரசு நிர்ணயித்த குறைந்தபட்ச ஆதரவு விலையில் கொள்முதல் செய்யப்படுகின்றது. விற்பனை செய்த சில நாட்களுக்குள் பணம் நேரடியாக விவசாயிகளின் வங்கிக் கணக்கிற்கு வந்து சேரும். உண்ணும் பொருள் அத்தனையும் விளைத்திடுவோம், நித்தம் உழைப்பால் நில மகளை வணங்கிடுவோம். அமைப்பில் உதவி ஏ. சூரியகுமார். உண்ணும் பொருள் அத்தனையும் விளைத்திடுவோம், நித்தம் உழைப்பால் நில மகளை வணங்கிடுவோம். அமைப்பு எஸ். முருகேசன். பொட்டலையும் பூம்பொழிலாய் திருத்திடுவோம், அதற்கு புத்தம் புது முறைகளையும் புகுத்திடுவோம். பொட்டலையும் பூம்பொழிலாய் திருத்திடுவோம், அதற்கு புத்தம் புது முறைகளையும் புகுத்திடுவோம். இத்துடன் இன்றைய உழவர் உலகம் நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது. பட்டி தொட்டி சொர்க்கமாக பாடுபட்டே நம் பாரத சமுதாயத்தை உயர்த்திடுவோம். பட்டி தொட்டி சொர்க்கமாக பாடுபட்டே நம் பாரத சமுதாயத்தை உயர்த்திடுவோம்.